ஹாய், வெல்கம் டு ராதிஸ் ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ஒரு சுவையில் வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து சீரக சம்பா வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நெய்யும் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பிரியாணி மசாலா எல்லாத்தையும் அதில் சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தை நீட்டாக அரைஞ்சி அதையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறோம். நான் வந்து ஒரு தக்காளியை நீட்டாக அரிஞ்சு அதை நான் சேர்த்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 புடி நான் வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியோடு சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் வந்து ஒரு சாஃப்ட்னஸ்க்கு அது ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கேரட், அதுக்கப்புறமா பீன்ஸ், அப்புறம் குடமிளகா. நான் வந்து ரெட்டும் க்ரீனும் எடுத்திருக்கேன். அதை நீட்டாக அரிஞ்சு அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இதுக்கு தேவையான உப்பையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1.25 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை ஆட் பண்ணுவோம். ஒரு குக்கர் போட்டு அதை மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த சீரக சம்பா அரிசியை வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ரைஸ் வேணும் எடுத்துக்கோங்க. சீரக சம்பானா அதை ஊற வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1.25 டம்ளர், ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக புதினாவும் வேணும்னா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அதில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் புதினா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு விசில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு சுவையில் வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.